ஹலோ ட்ரேடர்ஸ், குட் மார்னிங். யூஸ்வலாகவே நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் காலையிலே வந்து ஷார்ட்ஸ் ஃபார்மில் தான் வரும். ஆனால் இன்றைக்கி ஃபுல் வீடியோ வந்திருக்கு. அண்ட் இது வந்து ஒரு அன்எடிட்டட் வீடியோ, அதனால் ஃபுல்லாக பாருங்கள். இதில் முக்கியமான தகவல்கள் இருக்கும். நேற்று நம்மளோட மார்க்கெட்டுக்கு லீவ், காரணம் நேஷனல் ஹாலிடேன்றதுனால. இருந்தாலும் நேற்று நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியில் கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் அளவுக்கு ஃபாலை காலையிலே பார்த்தோம். அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, ஈரான் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அமெரிக்க போர் கப்பல்களை அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் நம்மளோட மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது. நம்ம மார்க்கெட் மட்டும் இல்லை, ஏஷியாவில் இருக்கக்கூடிய எல்லா மார்க்கெட்ஸும், காஸ்பையாக இருக்கட்டும், நிக்கையாக இருக்கட்டும், ஆங்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே கிராஷ் ஆகிறாங்க. காஸ்பை 4% விழுறான், நிக்கை இண்டெக்ஸ் 1.5% அளவுக்கு விழுறான். க்ரூட் ஆயிலோட விலை $97-98 வரைக்கும் போயிடுது. கோல்டு ப்ரைஸஸ் $4400 கீழே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஈவினிங் வரையுமே இதே சூழ்நிலையாக தான் இருந்தது. எந்த அப்டேட்டும் வந்து பாசிட்டிவ் வரல. மறுபடியும் போர் ஆரம்பிக்க போகுதுன்ற ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே இருந்தது. கரெக்டாக அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரத்தில் அமெரிக்காவோட செய்தி ஊடகமான ஆக்சியோஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. ஈரானும் அமெரிக்காவும் இந்த பீஸ் டீலுக்கு ஒத்துக்க போகிறாங்க, 60 நாள் சீஸ்ஃபயர் வந்து அறிவிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. இருந்தாலும் கூட ட்ரம்ப்போட இறுதி கட்ட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. போன வாரம்லாம் ஈரானோட IRNA ஸ்டேட் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த முறை ஆக்சியோஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி இதை மறுத்துட்டாங்க. இல்லை, இன்னும் வந்து நாங்கள் சீஸ்ஃபயருக்காக ஒத்துக்கல, 60 நாள் பிளான் எல்லாம் எதுவும் கிடையாது, இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் கூட மார்க்கெட் வந்து ஓகே, பிரச்சனை வந்து பெருசாகலை, பேசிட்டு தான் இருக்காங்க, எஸ்கலேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு மார்க்கெட் பாசிட்டிவ் தான் முடிஞ்சிருக்கு. கோல்டு ப்ரைஸஸ் இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் இன்ட்ராடே லோவில் வந்து கிட்டத்தட்ட $120 அளவுக்கு ஒரு அவுன்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி அழகாக நேற்று இருந்த 400 பாயிண்ட் கேப் டவுனே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ரெக்கவர் ஆகிட்டு இப்போ வந்து ஒரு 70-80 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இதை தொடர்ந்து அமெரிக்காவோட ஸ்காட் பெசன்ட் செக்ரட்டரி இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் இந்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் டோல் போடுறதை எங்களால் அனுமதிக்க முடியாது, இதை வந்து எல்லா நாடுகளும் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃப்ரீ ட்ரேடுக்கு அகேன்ஸ்ட் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஈரான் போன வாரமே அவங்களோட ஸ்டாண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் இறங்கி வந்துட்டாங்க. நாங்கள் டோலெல்லாம் போடலங்க, நாங்கள் பண்ணக்கூடிய நேவிகேஷன் சர்வீசஸ்க்கு நாங்கள் சார்ஜஸ் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது இப்படி இருக்கும்போது சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது. கோல் இந்தியாவோட OFS புதன்கிழமை நம்மளோட நியூஸ் வீடியோலேயே பேசியிருந்தோம். நான் ரீட்டைல் செக்மெண்ட்டுக்கு, அதாவது 2 லட்ச ரூபாய்க்கு மேலே முதலீடு பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஓப்பனாக இருந்தது. அண்ட் அவங்களோட அப்ளிகேஷனோட ஃப்ளோர் ப்ரைஸாக வந்து $412 வந்தது. அண்ட் அவங்களுக்கு செட்டில் ஆன ப்ரைஸ் பார்த்தோம்னா $436.70 ஒரு ஷேர் செட்டில் ஆயிருக்கு. இன்றைக்கி நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கான அப்ளிகேஷன் டே. இன்றைக்கி நம்ம அப்ளிகேஷன் போட்டோம்னா நமக்கு வந்து திங்கக்கிழமை நம்மளுக்கு செட்டில்மெண்ட் கிடச்சிடும். திங்கக்கிழமை நம்ம லாபத்துக்கு விற்றுக்கலாம். இது கிட்டத்தட்ட $48 அளவுக்கு, $48, $50 அளவுக்கு வந்து நம்மளுக்கான ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சாலும், இந்த அப்ளிகேஷனோட முடிவில் வந்து எந்த அளவுக்கு இவங்க செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்கன்றது நம்மளுக்கு வந்து ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் நான் இதில் வந்து அப்ளை பண்ண போகிறேன், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் வந்து ஒரு வேளை ஷார்ட் டேர்ம் கெயினுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறதா பண்ணிக்கோங்க. இருந்தாலும் மண்டே ஒரு வேளை ஏதாவது ஒரு நெகட்டிவான நியூஸ் வந்து மார்க்கெட் ஓவராலாக மார்க்கெட்டே நெகட்டிவாக மாறுதுன்னா, அப்போது நீங்கள் இந்த OFSல அலாட் ஆன பணத்துக்கு விட கம்மியாக வந்து ஷேர் ப்ரைஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு ரிஸ்க் வந்து இதில் இருக்குது, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அண்ட் அடுத்து நேற்று ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட், போன வருஷம் ஃபினான்ஷியல் இருக்கான அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் பல்வேறு பிஸ்னஸஸ் இருக்குது. அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவங்க வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த ஒரு வருஷத்தில் $1,44,000 கோடி அளவுக்கு, $1,44,000 கோடி அளவுக்கு கேபெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகப்படுத்த போகிறாங்கன்றது இது நமக்கு தெரிய வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நேற்று விப்ரோவோட ADR இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் 18% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. காரணம் என்னன்னா, இவங்க ஒரு AI கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் நவ் அப்படின்ற ஒரு AI கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே விப்ரோ கம்பெனியில் IT, HR, அதே மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி பல செக்மெண்ட்டில் AI ஏஜென்ட்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதனால இவங்களோட ஆப்ரேஷனல் காஸ்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் என்னடானா, மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்கிறான், இந்த AI யூஸ் பண்ணால் அதிகமாக செலவாகுது, பேசாமல் நாங்கள் ஆளுங்களே வச்சு வேலைக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் நம்ம ஆளுங்க இப்போ தான் AIக்குள்ளே நுழையிறாங்க. ஸோ விப்ரோவோட ADR 18% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அது நம்மளோட மார்க்கெட்டில் டிரான்ஸ்லேட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி ஒரு 4-5% பாசிட்டிவ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் விப்ரோவோட ஷேர் ஹோல்டர், அது வந்து ஒரு டிஸ்க்ளோஷர். அண்ட் இப்போ நம்மளோட மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தோம்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் 8:20க்கு
நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் சொல்லிட்டு காமிக்குது. அண்ட் ஜாப்பனீஸ் நிக்கை இண்டெக்ஸ் 2% பாசிட்டிவாகவும், ஹாங்செங் வந்து 0.5% பாசிட்டிவாகவும், தைவான் இண்டெக்ஸ் 2% பாசிட்டிவாகவும், காஸ்பி இண்டெக்ஸ் 2% பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் க்ரூட் ஆயிலோட விலை 92 ரூபாய்க்கு போயிடுச்சு. இது வந்து நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. அண்ட் இதன் காரணமாக இன்னைக்கு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இந்தியன் ஆயிலாக இருக்கட்டும், பிபிசிஎல்லாக இருக்கட்டும், ஐஓசிஎல்லாக இருக்கட்டும், இவங்களோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஆயில் இந்தியா ஓஎன்ஜிசியோட ஷேர் ப்ரைஸஸ் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் $4,500 மேலே கம்ஃபர்டபுளாக நேற்று நைட்லேருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை தான் நான் வந்து அப்போவே சொன்னேன். ஸோ இன்னைக்கு ஒரு டஃபஸ்ட் டேவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வீக்கெண்ட் ஃபியர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அண்ட் வீக்கெண்ட் செல்லிங், அதாவது பொசிஷன்ஸை கேரி பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நிறைய ட்ரேடர்ஸ் நினைப்பாங்க. அண்ட் அந்த காரணத்தினால பொசிஷன்ஸை புக் பண்ணுவாங்க. அதனால் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டேயில் ஒரு வாலட்டைலான ஒரு செஷனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் டேயாக இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை இதுவரையும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சீரியஸ் இன்வெஸ்டராக இருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கை கொடுங்க. அண்ட் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.